ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஏழைகளின் ஆப்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய தக்காளியோட பிறப்பிடம் என்னன்னு பார்த்தோன்னா அயர்லாந்து தான். விட்டமின் ஏ, செம்பு இது மாதிரியான சத்துக்கள்லாம் இந்த தக்காளியில் அதிகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புரதம், கொழுப்புச்சத்து, கால்சியம், இரும்புச்சத்து, சல்ஃபர், பாஸ்பரஸ், விட்டமின் பி12, விட்டமின் பி3, விட்டமின் சி, விட்டமின் டி, மாவுச்சத்து இது மாதிரியான சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்குது. இயற்கை விவசாய முறையில் விளைவிக்கிறாங்கள்ல இந்த தக்காளியில் பிளனவாய்டு அப்படிங்கிற வேதிப்பொருள் அதிக அளவில் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கெல்லாம் இதய நோயை குறைக்கிறதுலையும் சில வகையான புற்றுநோய்க்கு எதிராக செயல்படுற ஆற்றல் கொண்டவை அப்படின்னு கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. தோல் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபட செய்கிறதுல தக்காளி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம குளிக்கிற தண்ணியில் தக்காளி ஜூஸை கலந்து குளித்தோன்னா வியர்வை நாற்றம்லாம் வராது. தக்காளி சாரோட தேன் கலந்து சாப்பிட்டோன்னா தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வராமல் குணமாக்கிக்கலாம். கட்டிகள், வீக்கங்கள்லாம் உடனடியாக குணமாக தக்காளி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தக்காளியை வேக வச்சு அதோட சதை பகுதியை கட்டிகள், வீக்கங்கள் மீது கட்டி வந்தீங்கன்னா அது பழுத்து சீல் வெளியேறி புண்கள்லாம் விரைவாக ஆறிடும். ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி தக்காளி சாறை பருக்கள் மீது பூசிட்டு வந்தீங்கன்னா பருக்கள் விரைவில் மறையும். வயசானவங்களுக்கெல்லாம் ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்கிறதுக்காக ஆஸ்பிரின் மாத்திரையை சிபாரிசு செய்கிறது வழக்கம். ஆனால் அதை தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா பக்க விளைவுகளை ஏற்படுத்திடும். அதுக்கு பதிலாக தினசரி தக்காளி பழத்தை சாப்பிட்றது நல்ல பலனை தரும். தக்காளி பழத்தில் இருக்கக்கூடிய நிறமற்ற, வாசனையற்ற, பிசுபிசுப்பான விதைகளில் ஆஸ்பிரினில் இருக்குல்ல அதே மாதிரியான இரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடிய பொருட்கள் இருக்கிறது ஆய்வுகள் மூலமாக கண்டறியப்பட்டிருக்கு. இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுல தக்காளி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தக்காளி பழத்தில் இருக்கக்கூடிய லைகோஃபின் அப்படிங்கிற வேதிப்பொருள் பக்கவாதம் வராமல் தடுக்குது. இந்த வேதிப்பொருள் இரத்தத்தை சுத்திகரிக்கிற தன்மை கொண்டதாக இருக்கிறதுனால இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதோட இரத்த கட்டிகள் உருவாகாமலும் தடுக்குது. தக்காளி ஜூஸ் குடிக்கிறதுனால சிகரெட், வாகன புகை இது மாதிரியான புகைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வராமல் தடுத்துக்கலாம். மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபட செய்கிறதுல தக்காளி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தக்காளியில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மை குடலில் வாயுவை உற்பத்தி செய்ய விடாமல் தடுக்குது. அதனால் மலச்சிக்கல் பிரச்சனை கூட வராமல் தடுத்துக்கலாம். வாய்ப்புண், சுவாச கோளாறுகள், உடலில் இருக்கக்கூடிய ஊள சதையை குறைக்கக்கூடிய தன்மை கூட இந்த தக்காளிக்கு இருக்குது. புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுல தக்காளி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தக்காளி ஜூஸ் குடித்தோன்னா அது நம்மளோட தினசரி கால்சியம் தேவையில் 40% நமக்கு அப்படியே கிடைக்கும். இது களைப்பு போக்க ஒரு சிறந்த பானமாக கூட இருக்குது. கர்ப்பமான பெண்கள்லாம் ஆரம்ப காலத்தில் வரக்கூடிய வாந்தியை தடுக்கிறதுக்கும் இந்த தக்காளி ஜூஸை குடிக்கலாம். அஜீரணத்தை போக்குது. தக்காளி பழச்சாறு அடிக்கடி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா வயிற்று புற்றுநோய் வராமல் தடுக்கலாம். ஆஸ்துமா வராமல் தடுக்கிறதுல தக்காளி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். அடிக்கடி உணவில் தக்காளியை சேர்த்துக்கிற பெண்களுக்கு ஆஸ்துமா வரக்கூடிய வாய்ப்பு தடுக்கப்படுது. குறிப்பு: தக்காளியில் இவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சிருந்தாலும் ஒரு நாளைக்கு 200 கிராமுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திடலாம். இந்த வீடியோவில் தினமும் தக்காளி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.